ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களில் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஹாமில்டன் பீச் மிக்ஸி பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல் ரிவ்யூ சொல்ல போகிறேன். நான் அந்த மிக்ஸி வாங்கி ஒரு 3.5 மாதம் கிட்ட ஆகுது. இந்தியாவிலேருந்து தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன் வெக்கேஷன் போனப்போ. இது நான் போயிட்டு வந்தனே வாங்கிட்டு வந்தனே உங்களுக்கு நான் ஒரு ரிவ்யூ வீடியோவோ இல்லை அன்பாக்சிங் வீடியோவோ போட்டால் ஆக்சுவலாக அது லாஜிக்கலாக உங்களுக்கு ஜென்யூனாக சொல்ல முடியாது. அப்படின்றனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அதிகமாக கமெண்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிக்சியை பற்றி ரிவ்யூ சொல்லி தான். ஸோ சாரி இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டதுக்கு. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்ற காரணத்தினால தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதுதான் என்னோடய ஹாமில்டன் பீச் மிக்ஸி. இதுக்கு 3 ஜார் வருங்க. ஒரு சில மிக்ஸிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஜூஸர் ஜாருன்னு சொல்லிட்டு ஒரு 4th ஜார் ஒன்று வரும். அந்த மாதிரிலாம் இது எதுவுமே கிடையாது. இந்த 3 ஜார் மட்டும்தான். இது இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 30,000 வரும். இது உங்களுக்கு எந்த ஷோரூம்லேயோ அந்த மாதிரி எந்த கடைகள்லேயும் உங்களுக்கு இது கிடைக்காது. இவங்களோட ஓன் சைட் நீங்கள் ஆன்லைனில் போய் வாங்கலாம், இல்லைனா அமேசான்லேயும் கிடைக்குது. இதோட எம்ஆர்பி 30,000 சொன்னேன் இல்லையா? இது சில நேரங்களில் உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். அதாவது 19,000க்கு கிடைக்கும். லக்கியாக இருந்தீங்க அப்படின்னா 16,000க்கு கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபெஸ்டிவ் சீசன், இந்த தீபாவளி டைம், இந்த மாதிரி டைமில், நியூ இயர் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கூட கிடைக்கும். இவங்களோட ஓன் சைட்லேயே நீங்கள் போய் வாங்கலாம். அங்கே எனக்கு தெரிஞ்சு நான் ஆஃபர் ப்ரைஸ்லலாம் பார்த்தது கிடையாது, எம்ஆர்பியில் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வாங்கி தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். அதனால எனக்கு இந்தியா பின்னில் தான் இது கிடைச்சது. ஸோ நான் ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் இங்கே நான் யூகே பின்க்கு மாற்றி இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்தியா பின்னிலே கிடைக்கும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெரிய ஹை வோல்டேஜ் இருக்கிற ப்ளக்கு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கேற்ற ப்ளக் உங்களுக்கு தேவைப்படும். சப்போஸ் உங்கள் ஸ்விட்சஸ்லாம் சின்ன ஹோல் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். மித்த மிக்ஸி மாதிரி சின்ன ஹோல் வராது. இதோட ஹெட்டு பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கன்வெர்ட்டரும் தேவைப்படும். இப்போ இந்த மிக்ஸிக்கு 3 ஜார் வரும்னு சொன்னேன் இல்லையா? இதோட சின்ன ஜார் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். மிடில் ஜார் 1 லிட்டரு, பெரிய ஜார் பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர். சின்ன ஜாரில் நீங்கள் எதுவும் சப்போஸ் அரைச்சிட்ருக்கப்ப தண்ணி எதுவும் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கெலாம் ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி தான் தண்ணி சேர்க்க முடியும். அதே இந்த 2 மித்த ஜாருக்கும் பார்த்திங்கன்னா மேலே அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்குது. நீங்கள் அதிலே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி இதெல்லாம் அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் இதை ஓப்பன் பண்ண தேவையில்லை. இதை ஓப்பன் பண்ணியே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 2 ஜாரும் பார்த்திங்கன்னா அந்த மூடி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் அதே இந்த ஸ்மாலஸ்ட் ஜாரில் பார்த்திங்கன்னா மூடி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஜாருக்குள்ளே டிஃப்ரென்ஸு. இதில் மற்றபடி பார்த்திங்கன்னா 3 ஜாருமே செய்கிற எல்லா வேலையும் ஒரே வேலை செய்யும். அதாவது நீங்கள் பொடி அரைக்கணுன்னாலுமே 3 ஜார்லேயுமே அரைக்கலாம். இந்த பர்டிகுலர் ஜாரில் தான் அரைக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சட்னி, மாவு எது அரைக்கிறதா இருந்தாலும் எந்த ஜாரில் வேணாலும் நீங்கள் அரைக்கலாம். உங்களோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் ஜார் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அதே மாதிரி நான் இதிலலாம் அரைச்சி பார்த்ததை உங்களுக்கு நான் இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன் கிளிப்பிங்ஸு. மெயினாக அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஹை பவர் மோட்டார் அப்படின்றனால இப்போ அப்ராட்லலாம் இருக்கிறவங்களுக்கு இருக்க ஒரே டிஃபிகல்ட்டி இங்கே ரைஸ் மில்லாம் கிடையாது. பொடியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும், இல்லைனா நம்மளோட மிக்சியில் தான் அரைச்சிக்கணும். ஸோ அதுக்கு நல்ல ஹை பவர் மோட்டரோடு நீங்கள் மிக்ஸி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபைனாக சூப்பராக அரைக்குது. மஞ்சள் கூட நல்லா அப்படியே ஃபைனாக அரைச்சிடுது. ஸோ அதுதான் எனக்கு இந்த மிக்சியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போ பவர் ஆன் பண்ணனே மிக்ஸி ஆன் ஆகாது. இங்கே சைடில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி மிக்ஸி ஆன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிளிங்க் ஆகும். ஏன்னா மேலே எந்த ஜாரும் இல்லை
அப்படின்றது காட்டுது. அதே மாதிரி நீங்கள் ஜார் வச்சாலுமே மூடி சரியாக நீங்கள் வந்து மாட்டலை அப்படின்னா இந்த சிம்பிள் இருந்துகிட்டே தான் இருக்கும், மிக்ஸி ஓடாது. இப்போ நம்ம இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு சென்சார் இருக்குது. நீங்கள் இதை லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இங்கே வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் மூடி சரியாக மூடலை அப்படின்ட்டு. நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ஸ்டாப் ஆகும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து சைடில் லாக் போடணும். இந்த மாதிரி நீங்கள் லாக் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து மிக்ஸி ஆன் பண்ணிட்டு பிடிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே அரைக்கலாம். ஃப்ரீயாக நீங்கள் வேறு எதுவும் வேலை பார்க்குறீங்கன்னா கூட அதை ஆன் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா மோட்டார் டெம்பரேச்சர். நீங்கள் அரைச்சிட்ருக்கப்பே மோட்டார் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து ரெட்டாக மாறிடும். இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சைடு அப்படியே பார்த்திங்கன்னா மேனுவலில் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் டைம் செட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கிறதா, அதாவது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறது தான். இப்போ ப்ரீசெட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜார் வச்சு க்ளோஸ் பண்ணால் தான் அந்த ஆப்ஷனே ஒர்க் ஆகும். இப்படி ஜார் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அன்லாக் சிம்பிள் இருக்குது. இந்த சைடு நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணணும் ஜாரை. ஒரு லாக் சவுண்டு கேட்கும். அப்போ வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த பிளிங்க் ஆகிறது நிப்பாட்டிருச்சு. இங்கே மேலே வந்து டைமர் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து மேனுவலில் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பல்ஸும் இருக்குது. இங்கே இந்த பல்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீசெட் பார்க்கலாம். இப்போ ப்ரீசெட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். இங்கே வந்து ட்ரை, அதுக்கப்புறமா வெட் ஹார்டு, வெட் சாஃப்ட்டு, அதுக்கப்புறமா சூப் பிளெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை அப்படின்னா நீங்கள் வந்து எதாவது பவுடர் அரைக்கிறீங்க, அதுக்கு வந்து இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் கோர்ஸ், மீடியம், ஃபைன். இதில் வந்து நீங்கள் இந்த ஏரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது மாறிக்கும். இது எல்லாமே ப்ரீசெட் ஆப்ஷன். அதே மாதிரி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இந்த சூப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு. இது வந்து சூப் மேக்கராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப் ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பார்ஷியல், ஃபுல் எது வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுட சுட உங்களுக்கு சூப் ரெடி ஆயிரும். அது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதில் ஆல் இன் ஆல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நார்மல் பிளெண்டுனாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்மூத்தி இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் இதில் இருக்க ஆப்ஷன்ஸு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பல்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும், இது அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட முடியாது. ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பல்ஸ் மோடு ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு டயல் மாதிரி, இது என்னென்னா மோட்டரோட ஸ்பீடு. இது வந்து நீங்கள் 1 to 10 வரைக்கும் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். 1ன்றது வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து உங்களுக்கு மோட்டர் சுற்றும். ஸோ அதனால் நான் ஆவரேஜாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இந்த 6ல் வச்சுப்பேன். எல்லாத்துக்குமே அதான் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் ஏதாவது ரொம்ப ஹார்டான பொருள் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் ஒரு 7 இல்லாட்டி மேக்ஸிமம் 8, அதுக்கு மேலே நான் வச்சது கிடையாது. 6 தான் நான் வந்து ஆவரேஜாக ஸ்டாண்டர்டாக அந்த இதுதான் நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ். ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளை பொறுத்து நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து தெரியல எப்படி யூஸ் பண்ணுறது இனிஷியலாக அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவல் ஆப்ஷனே கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஒவ்வொன்றா நான் வந்து அரைச்சி காட்டுறேன். என்னென்னலாம் வந்து இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மிடில் ஜார் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரெட் அரைக்கிறேன், க்ரீன் சட்னி. இது வந்து 1 liter ஜார். இதில் வந்து நிறையவே உங்களுக்கு கெப்பாசிட்டி பிடிக்கும். நான் வந்து இதில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி எல்லா பொருட்களும் அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி மேனுவலில் தான் இதை அரைக்கிறேன். இது வந்து அரைக்கிறதுக்கு அதிகபட்சம் எனக்கு 30 seconds தான் ஆச்சுங்க. நல்லா அரைச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிருக்கு அப்படின்றத. நான் வந்து ஸ்பீட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 6ல் தான் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு க்ரீமியாக அரைச்சிருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் உங்களுக்கு சூப்புக்கு ரெடி பண்ணுறப்பையுமே நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி சூடு பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஜாரில் வந்து அரைக்க முடியும். சட்னியாக இருக்கட்டும், மாவு எல்லாமே இந்த மாதிரி தான் அரைக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுவேன். அதனால் அரைச்சி இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஃப்ரீஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ அடுத்ததாக வந்து இந்த மிக்சியில் பவுடர்ஸ்லாம் எப்படி அரைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பெரிய ஜார் இருக்கிறதுலே அந்த 1.5 liters ஜாரு யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் வந்து அரைச்சி காட்டுற பவுடர் பார்த்திங்கன்னா பாதாம் மில்க் பவுடர்.
இதில் வந்து நான் முழு பாதாம் வந்து வறுத்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முழு மஞ்சள் வந்து வெயிலில் காய வச்சு உடச்சி நான் அதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பட்டை அதெல்லாம் இருக்குது. அப்புறமா வந்து சுக்கு நான் வந்து ட்ரை சுக்கு தான் எடுத்திருக்கேன். மிளகு இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹார்டான பொருட்கள் தான். இது வந்து இந்த மிக்சியில் எப்படி அரைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து எல்லா பொருட்களையும் வறுத்து சேர்த்துருக்கேன். மஞ்சள் மட்டும் நான் வெயிலில் காய வச்சது. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு வெயிலில் காய வச்சு நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தனால இப்போ கொஞ்சம் அதை லேசாக சூடு பண்ணி தான் இந்த மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் வந்து ப்ரீசெட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா ப்ரீசெட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் ட்ரைன்னு இருக்கும். அதில் வந்து நான் ஃபைன் சூஸ் பண்ணிக்கிறேன். கோர்ஸ் மீடியம் ஃபைனுன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் ஃபைன் சூஸ் பண்ணிக்கிறேன். டைமர் பார்த்தீங்கன்னா 1 minute and 20 seconds காட்டுது. இந்த மாதிரி அதுவே ஸ்டாப் பண்ணி அதுவாக அரைச்சிக்கும். எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்தது எல்லாமே ஹார்டான பொருள் தான். அந்த 1 minute 20 seconds இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக வந்துருச்சு. மஞ்சள் எல்லாமே கொஞ்சம் கூட கோர்ஸாக இல்லாமல் இந்தளவுக்கு ஸ்மூத்தாகவே அரைச்சிருச்சு. ஸோ இந்த மிக்சியில் இருக்கிற பெரிய பெனிஃபிட்டை நான் பார்க்குறது இந்த மாதிரி பவுடர்ஸை நல்லா உங்களுக்கு ஃபைனாக அரைச்சிடுறது தான். இதில் நீங்கள் வந்து மிளகாய் அரைக்கலாம், தனியா அரைக்கலாம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சள் பொடி கூட அரைக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனாக வருது. ஸோ இது வந்து நான் ஒரு பெரிய பிக்கஸ்ட் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் இந்த மிக்சியில். டைமிங்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கம்மியான நேரத்தில் அரைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இருக்கிறதுலே இந்த ஸ்மாலஸ்ட் ஜாரில் பார்க்கலாம். இதில் வந்து சட்னி, அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே நல்லா அரைக்க வருது. அதே மாதிரி கம்மியான குவான்டிட்டி நீங்கள் வந்து பவுடர்ஸ் எதுவும் அரைக்கிறீங்கனாலும் இந்த ஜார் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு தான் அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து தேங்காய் அந்த மாதிரி சில்லு தான் அதில் சேர்க்குறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன், அப்புறமா சோம்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு எப்பயுமே இந்த மாதிரி நம்ம வெட் இன்க்ரீடியன்ட், அதாவது சட்னி இந்த மாதிரி எதுவும் அரைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக உங்களுக்கு சட்னி அரைச்சிரும். ஸோ நான் இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பல்ஸ் மோடில் நான் வந்து ஒரு 10 seconds மட்டும் இந்த மாதிரி நல்லா கோஸாக அதை வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே நான் பாருங்கள் மேனுவலில் தான் வச்சு அரைக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் அதுக்கப்புறமா சட்னி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எனக்கு வந்து 1 minute 6 seconds கிட்ட ஆகுது. அப்ராக்ஸாக சொல்லணுன்னா ஒரு 1 minute ஆகுது. அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு நல்லாவே சூப்பராக ஸ்மூத்தாக அரைச்சிருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே அரைச்சாச்சு. இது வந்து நான் இன்றைக்கி குழம்புக்கு அரைச்சிருக்கேன். நல்லா ஃபைனாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து சட்னியுமே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எதாவது சப்போஸ் ஒரு கோஸான சட்னி அரைக்கணும் அப்படின்னாலுமே இதில் வந்து நீங்கள் கம்மியான டைம் வச்சு அரைச்சிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா மிக்சிலையுமே லிக்விட்ஸ் ஊற்றுற மாதிரி உங்களுக்கு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதனால் மிக்சிலேருந்து வலிஞ்சு வராமல் நல்லா இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக நிறைய பேர்த்துக்கு இருக்கிற ஒரு கொஷின் என்னென்னா இதில் வந்து இட்லி தோசை மாவு அரைக்க முடியுமா அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கும் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் கம்பு தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். கம்பு, அதுக்கப்புறமா இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நான் வந்து ஒரு 6 மணி நேரம் பக்கம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து இதுக்கு மீடியம் ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ன அரிசி ஊற வச்சுருக்கீங்களோ நார்மல் அரிசி மாவும் நீங்கள் இதில் வந்து அரைக்கலாம். ஊற வச்சுருக்கீங்களோ அதை வந்து சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வந்து நான் இந்த மீடியம் ஜார் யூஸ் பண்ணுறனால மேலே ஓப்பனிங் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணி நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த மாவு அரைக்கிறதுக்கு கரெக்டாக எனக்கு 1 minute and 6 seconds தான் ஆச்சுங்க. அதுக்குள்ளேயுமே நல்ல ஃபைனாக வந்துருச்சு. இன்றைக்கி நான் வந்து தோசை மாவு அரைக்கிறனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி அரைக்கிறேன். நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் திக்காக அரைப்போம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே இந்த அளவு நேரம் தான் மோரார்லெஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மிக்ஸி ஒரு இட்லி பேட்டர் அரைக்கிறதுக்காண்டி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், 1 minute and 6 seconds தான் எனக்கு ஆகிருக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்குன்றதையும் நம்ம பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி மிக்ஸி எல்லாமே இப்படி உங்களுக்கு ஊற்றுற மாதிரி ஷேப்பில் இருக்கிறனால எந்த பொருளுமே வலிஞ்சு வராமல் இருக்குது. அது ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து பார்க்கலாம் மாவு எந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட கோர்ஸாக இல்லை பாருங்கள், நல்லாவே ஃபைனாக அரைச்சிருச்சு. ஸோ இதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் இந்த மிக்சியில்.
இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவுமே அரைக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கிரைண்டர்லேயுமே நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும் அரைக்கிறதுக்கு. பட் இந்த மிக்சியில் வந்து சீக்கிரமே நம்மளுக்கு அரைக்க முடியுது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து மொத்தமாக அரைச்சி ஒரு 3 months இல்லாட்டி 4 monthsக்கு ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதனால நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பல்காக தான் வாங்கி அரைப்பேன். அதனால எனக்கு இது ஒரு பெரிய டைம் கன்சியூமிங் டாஸ்க்காக இருக்கும். இந்த மிக்ஸி வந்ததுக்கப்புறம் எனக்கு அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி தேவையான இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டே நாளே உரித்து இந்த மாதிரி கோஸை என்னோடய ஃபுட் ப்ராசஸரில் இந்த மாதிரி அடித்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக இதை டேரெக்டாக இந்த மிக்சிலையும் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால எனக்கு டவுட் இருந்தது. அதனால் நான் இந்த மெத்தடில் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நான் முழுசாகவே இஞ்சி பூண்டை வந்து இதில் போட்டே நான் வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சேன். ரொம்பவே நல்ல ஸ்மூத்தாக இதே மாதிரி வந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அரைப்போம் அப்படின்றனால அதுக்கு பதிலாக நான் தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ அடுத்து இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஜார் வந்து எப்பயும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன். மூடி மட்டும் எப்படி இருக்குன்னா எல்லா லிட்டுமே இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி சிறுக்கனி எடுத்து அந்த கேஸ்கெட் இருக்கு இல்லையா, அதை தனியாக நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் மாதிரி நல்லா அதை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த கேஸ்கெட்டையும் நீங்கள் தனியாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் ஊடலை மாட்டாமல் இந்த மாதிரி உங்களுக்கு மிக்ஸி நீட்டாகவே மெயின்டைன் ஆகும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நிஞ்சா பிளெண்டர். இதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அதுக்கும் இதே மாதிரி தாங்க நான் சிறுக்கனை யூஸ் பண்ணி அந்த உள்ள பெல்ட் வந்து கொஞ்சம் டெப்த்தில் இருக்கும். அதை இப்படி தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அதை வாஷ் பண்ணணும். ஏன்னா இதில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் இதில் அரைக்கிறப்போ போய் நிறையா பொருட்கள் அந்த கேஸ்கெட்டில் மாட்டோம். அதை தனியாக அப்படி எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் க்ளீன் ஆகுது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணி முடித்து காஞ்சதுக்கப்புறமா இப்படி சும்மா அதை மேலே லைட்டாக வச்சுட்டு நீங்கள் அந்த அதோட மெயின் பாடியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா டீப்பாக உள்ளே போயிடும். அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பாடி அந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, அந்த கப்பு வந்து நான் நார்மலான சுடு தண்ணி சோப் வாட்டர் அது யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் அதை வாஷ் பண்ணுறேன். அவங்க கேட்டிருந்தாங்க, அதனால் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இருக்க நிறைய அட்வான்டேஜஸை பார்த்தாச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் மெயினாக பார்த்ததுன்னா 2 விஷயந்தான். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கனாலே தெரியும், இந்த லிட் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்குங்க. ஆரம்பத்தில் இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. நிறைய நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கேஸ்கெட் கொஞ்சம் லூஸ் ஆகுது. அதை மாற்றுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கேஸ்கெட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுது. அந்த லாக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ரெஸ் பண்ணி அழுத்த வேண்டியதாக இருக்கும். இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து டிஷ்வாஷர் ஃப்ரெண்ட்லின்னு நான் சொல்ல மாட்டேன். எதனால் அப்படின்னா, இதோட பின்பக்கத்தை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி டெப்த்தாக ஒரு பவுல் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் டிஷ்வாஷரில் வச்சு வாஷ் பண்ணுறப்போ அதில் தண்ணி ஃபுல்லாக தேங்கிடுது. சைக்கிள் முடிச்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம அந்த தண்ணியை திரும்ப சிங்கில் ஊற்ற வேண்டியதாக இருக்குது. அப்படியே நம்ம வந்து நாளடைவில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த இடத்துல நிறைய அழுக்கு சேர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி துரு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து டிஷ்வாஷர் ஃப்ரெண்ட்லின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் பாடியாக இருந்தாலும் டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இதுதான் இந்த 2 டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த மிக்சியில் இருக்குது. அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.